guys, welcome to my channel Study with Pavi. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா வெறும் குரூப் 4 அண்ட் 2 மட்டும் சிலபஸ் வந்து எதுவும் மாற்றி விட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது, நல்ல வேலை குரூப் 1 கையில் எதுவும் வைக்கலை அப்படின்னு யோசிக்கும்போது அந்த குண்டத்துக்கே போட்டு விட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதையும் வந்து லைட்டாக சிலபஸ் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. பட் மாற்றலை அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா ரொம்பலாம் எதுவுமே மாற்றலை, இருக்கிறத தான் அதை ஒட்டிக்கோ கட்டிக்கோ மாதிரி ஒட்டி வெட்டி வச்சு க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணி விட்டுட்டாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்தந்த இதுலேருந்து இவ்வளோ தான் கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறதும் தெளிவாக சொல்லிட்டாங்க. அது என்னங்கிறத வந்து நான் இங்கே சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் குரூப் 4 லெவலை விட கொஞ்சம் டஃபஸ்ட்டாக தான் வரும். ஒரு 11th 12th பாட்னி ஜுவாலஜிலாம் வந்து படிக்கிற மாதிரி கொஞ்சம் டெப்த்தாகவே படிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து சயின்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 10 கொஷின்ஸ், இப்போ நியூவாக நான் சயின்ஸில் 10 கொஷின்ஸ் கேட்பான்ப்பா, 10க்கு மேலே போகாதுப்பா, ஓப்பனாக சொல்கிறேன், டீலு உனக்கு எவ்வளோ வேணுமோ அவளை எடுத்துக்க அப்படின்ட்டு சயின்ஸ் வந்து 10 கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 10 கொஷின்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 நீங்கள் கரெக்டாக போடணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, மெயினாக 10th 11th 12th. ஏன்னா பிகாஸ் இது வந்து குரூப் 1 4 2 கிடையாது. 2K இப்போல்லாம் டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் கேட்குறாங்க. அப்போ 1 வந்து நல்லா யோசிச்சுக்கோங்க, டிகிரி லெவலில் தான் இருக்கும். அந்த 175 கொஷின்ஸு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் குரூப் 1 எழுத போகிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன இன்ஃபோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 1ல் வந்து லாங்குவேஜ் இருக்காது. லாங்குவேஜ் வந்து கிடையாது. என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் மட்டும்தான் இருக்கும். ஜிஎஸ் வந்து 175 கொஷின்ஸ் இருக்கும். மொத்தம் 200 கொஷின்ஸு, 175 கொஷின்ஸ் வந்து ஜிஎஸ்ஸு, மிச்சம் இருக்க 25 கொஷின்ஸ் வந்து மேக்ஸு, ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். அதுவும் நான் லாஸ்ட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் இதில் வந்து லாங்குவேஜ் இங்கே படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, மொத்தமாகவே ஜிஎஸ் படிக்கணும். லாங்குவேஜ் வந்து தமிழில் இருக்க லாங்குவேஜ் வந்து சிலது வந்து யூனிட் 8ல் கவர் ஆகும். அது என்னன்றதும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் போகிற போக்கில். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜென்ரல் சயின்ஸு குரூப் 4ல் இருக்கிறத விட ஜென்ரல் சயின்ஸ் இல்லை கொஞ்சம் அதிகமாகவே தான் படிக்க வேண்டியிருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி 10th 11th 12th ஓரளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 10க்கு 7 8 எடுக்கிறதுக்கு ஹையர் சான்ஸே இருக்குது. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் நான் இதெல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். இந்த இயர் நான் குரூப் 1 எழுதியிருந்தேன், பட் எனக்கு எந்த சயின்ஸுமே அவ்வளோவா தெரியல. 10க்கு ஒரு 4 தான் அப்படி கரெக்டாக போட்டிருப்பேன் போல். ஸோ 10 எவ்வளோ கேட்டாங்கன்னு கூட முதல்ல எனக்கு தெரியல, பட் நான் ஒரு 4 5 தான் கரெக்டாக போட்டிருந்த மாதிரி ஞாபகம். ஸோ மிச்சம் எல்லாமே எங்கே இருக்குன்றதை நான் கண்டுபிடிச்சி தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்லிட்டுருக்கேன் 11th 12th படிக்கணும் அப்படின்றத. முக்கியமாக பாட்னி சொல்கிறேன், 11th 12th பாட்னி. அண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபி சொல்லியிருந்தாங்க. ஜியாகிரஃபி வந்து அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 10 கொஷின்ஸ் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க டிகிரி ஸ்டாண்டர்டும் ஓப்பனாக சொல்லிட்டாங்க. இதுலேருந்து அவங்க எங்கே வேணால் ஜியாகிரஃபியில் கொஷின்ஸ் கேட்கலாங்க. ஜியாகிரஃபின்றது வந்து நம்ம சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறதா வந்து ஜியாகிரஃபி. ஸோ எது எங்கெங்கே இருக்குது, இந்த ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் மட்டுமே நம்ம யூபிஎஸ்சி லெவலுக்கு அதை விட கொஞ்சம் பயங்கரமாகவே ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கோம். அவங்க மேபி ஒரு 10 கொஷின்ஸில் ஒரு 5 to 6 கொஷின்ஸ் ஈஸியாக மாடரேட்டாக கேட்கலாம். பட் ஒரு 4 கொஷின்ஸ் வந்து எங்கேருந்து வேணால் கேட்கலாங்க. அதுதான் குரூப் 1. அதில் நமக்கு எந்த அளவுக்கு மூளை இருக்குது யோசிச்சு பொறுமையாக போடுறதுக்குள்ளே அங்கே தான் வந்து நம்ம பாஸ் ஆகுறோமா இல்லையா, ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகி உள்ளே போகிறோமா இல்லையா, ஒரு ப்ரெசன்ஸ் நாலேஜ் தான் வந்துட்டு குரூப் 1 வந்து நம்ம காப்பாற்றி விடும். அது மட்டும்தான் நம்மளுக்கு அங்கே போய் நம்மளை வந்து ப்ரிலிம்ஸ்லேருந்து காப்பாற்றி மெயின்ஸுக்கு கூப்பிட்டு போகும். எல்லாரையும் காப்பாற்றி விடாது, அதுவும் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம். முன்னாடி ஹிஸ்ட்ரி தனியாக ஐஎன்எம் தனியாக இருக்கும். இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு 25 கொஷின்ஸ் கேட்பேன், இதுக்கு மேலே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து அப்படி போட்டு கொடுத்துட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமானது இந்தியன் பாலிட்டி இல்லாத கொஷின் பேப்பரே கிடையாது. வழக்கமாக வந்துட்டு ஒரு 25 கொஷின்ஸ் வரும், ஆனால் இந்த வாட்டி 40 கொஷின்ஸ் கேட்பேன் பாலிட்டியிலிருந்து மட்டுமே அப்படின்னு சொல்லி தெளிவாகவே சொல்லிட்டாங்க. இந்த ஓப்பன் சேலஞ்ச் உனக்கு 40க்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு சாப்டர், அதாவது இது மட்டுமே ஒரு எப்படி சொல்கிறது, 200 மார்க்ஸில் இது மட்டுமே 50 மார்க்ஸு. அதாவது என்ன, ஒரு கால் பங்கு இதுவே வகிக்குது. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூனிட் 9ம் அண்டு வந்துட்டு அந்த ஸ்கீம்ஸ் அந்த பார்ட் எக்கனாமி அண்ட் யூனிட் 9 அது அப்படியாவது என்ன சொல்ல வராங்க அவங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஸ்கீம்ஸை ஒன்று வச்சு செய்ய போகிறேன் அப்படின்றது தான் வந்து அர்த்தம். ஏன்னா இந்த வருஷம் குரூப் 1 நீங்கள் கொஷின் பேப்பர் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், ஸ்கீம்ஸ் மட்டுமே ஏறத்தார 30 கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்கங்க ஷாராக. நீங்கள் திருப்ப ஒரு பேஜுக்கு ஒரு ஸ்கீம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்கீமை தெரிக்க ஈவன் நீங்கள் வந்து தமிழ்நாடு எக்ஸாம் தானே, தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் மட்டும் படிச்சுட்டா போதும், யூனியன் இதெல்லாம் படிக்க வேணாம், சென்ட்ரல் இதெல்லாம் படிக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப பெரிய முட்டாள்தனம். பிகாஸ் சென்ட்ரலில் இருந்த எக்ஸாம் நடத்துகிறவங்க வந்து அவங்க வந்து
ஸ்டேட் பேஸ்டாக யோசிக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. அவங்க எப்படி வேணால் யோசிக்கலாம். அது வந்துட்டு நம்ம லக்கை பொறுத்து தான். ஸோ அவங்க ஸ்டேட் வரைக்குமே யோசிச்சிட்டாங்கன்னா ஓகே. ஆனால் எப்படி சொல்கிறது, ஸ்டேட்டுக்கு இன்னும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும், யூனியனும் படிக்கணும். யூனியன்லேருந்து இந்த வாட்டி ஒரு 4-5 ஸ்கீம்ஸ் 10 ஸ்கீம்ஸ் கூட வந்திருக்கலாம். பட் ஸ்டேட்லேருந்து ஒரு 15 ஸ்கீம்ஸாவது வந்திருக்கும். ஸோ 25 ஸ்கீம்ஸ் வந்து வந்துச்சு. ஸோ வந்துட்டு இதுதான் வந்து ஒரு அதுலேருந்து என்ன சொல்கிறாங்க, ஸ்கீம்ஸு அண்ட் இந்தியன் எக்கனாமி இது ரெண்டும் சேர்த்தே 50 கொஷின்ஸ் கேட்பேன். உன்னால் முடிஞ்சால் 50க்கு எவ்வளோ வேணால் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, சேலஞ்ச் பண்ணி விட்டாங்க. ஸோ அடுத்தது லாஸ்ட்டாக 6th யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 8. இங்கே தான் வந்து ஒரு சின்ன பிரச்சனை. இங்கே தான் வந்து லாங்குவேஜ் வராது அப்படின்னு சொன்னீங்களே, இங்கே லாங்குவேஜ் படிக்கணுங்கிறீங்களே அப்படின்னா அதுதாங்க யூனிட் 8. நான் இதுக்கு எந்த இதுவும் என்னால் எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா யூனிட் 8நாலே லாங்குவேஜ் தான் யூனிட் 8 தான். ஸோ வந்துட்டு இந்த 15 கீழ்கணக்கு, மேல் கணக்கு, சங்க காலம், சங்க மருவிய காலம், அதுக்கப்புறம் வந்துட்டு திருக்குறள் வெரி வெரி மஸ்ட்டுங்க. அதுவும் யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் சொல்ல வந்து வார்த்தையே இல்லை. திருக்குறளில் 15 கொஷின் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. 15லேருந்து 20 கொஷின்ஸ் திருக்குறளில் மட்டுமே. அது வந்து 40 கொஷின்ஸுங்க. இந்த யூனிட் 8 40 கொஷினில் கண்டிப்பாக வந்துட்டு 20 கொஷின் ஆச்சு திருக்குறள் இல்லாமல் வரவே வராது. மிச்சம் 20 கொஷின்ஸ் தான். ஆக்சுவலி இந்த குரூப் 1 ஆஸ்பிரன்ஸ் வந்து எங்கே வந்து அப்படியே திணறுவாங்க, ஓரளவுக்கு எல்லாமே திணற மாதிரி தான் இருக்கும். எங்கே பயங்கரமாக நம்ம மூளையை போட்டு கசக்கி இது என்ன ஆன்சர் இருக்கும், என்னடா ஒன்றுமே புரியலையேடா, வசனமே புரியலையேடான்ற மாதிரி யோசிக்கிற பாட்டே வந்து இந்த யூனிட் 6ங்கிற பாட்டு தான் நியூவாக கொண்டு வந்திருக்கிறது. ஸோ இதில் வரும் பார்த்தீங்களா, என்னென்ன கேட்பாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. பிகாஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் வந்துட்டு பயங்கரமாக லைக் புக்ஸில் இருந்து தான் தூக்கி இந்த லைன்ஸை கொடுத்துட்டு இது எந்த ஆத்தர் சொன்னது, எந்த ஆத்தருக்கு சொன்னது, சாரி அந்த ஆத்தர் வந்து எந்த கிங்கு சொன்னது. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். ஒரு நிமிஷம் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் என் வாழ்க்கையிலே பார்த்தது இல்லையேடா அந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு லக்கு தாங்க வேணும். உண்மையாக சொல்கிறேன், படித்தா கூட இந்த கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ண முடியாது. எப்படி படிப்பீங்க நீங்கள் யூனிட் 8 எப்படி படிக்க முடியும் உங்களால்? ஸோ வந்து இந்த இடத்துல லக்கு வந்து நமக்கு கொஞ்சம் வேணும். அது அந்த கடவுள் கொடுத்தா தான் வந்து கிடைக்கும். ஸோ வந்து ஓரளவுக்கு நம்ம ப்ரே பண்ணிட்டு போகிறது தான் நமக்கு ரொம்ப நல்லது யூனிட் 8 பொறுத்த வரைக்கும். ஸோ ஓரளவுக்கு கெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓரளவுக்கு சுத்தமாக கெஸ் பண்ணவே முடியாது. அதுதான் யூனிட் 8. ஸோ அதில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறது கஷ்டம் தான். ஆனால் அதில் 40க்கு அட்லீஸ்ட் ஒரு 20-25 எய்ம் பண்ணுங்கள். அது வரைக்கும் மற்ற எல்லாமே ஓரளவுக்கு எய்ம் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான். ஆனால் ஜியாகிரஃபி வந்துட்டு ஓரளவுக்கு ஸ்டேட்டு இந்தியாவுக்குள்ளே கேட்டாங்கன்னா அப்படி தப்பிச்சிட்டோம். கொஞ்சம் அப்படியே வேர்ல்டு வரைக்கும் போயிட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதையும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். எல்லாமே கஷ்டம்தாங்க, எதுங்க ஈஸியாக வரும். ஸோ அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இப்போ நான் சொன்னது வரைக்கும் எல்லாமே 175 கொஷின்ஸ் வந்திருக்கும். ஸோ கரெக்டாக எண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து மேக்ஸ், அதாவது ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். ஆப்டிடியூடில் வந்துட்டு குரூப் 4க்கு என்ன இருக்கோ அதே தான் இருக்கும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா இதில் கொஞ்சம் வந்து ஈஸியாகவே இருக்காது, மாடரேட் டு டஃப்பாக இருக்கும். எப்படி நான் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு போட ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் டைம் கன்சியூம் அதிகமாக பண்ணிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஜிஎஸ்ஐ டக்குன்னு யோசிக்கிற அளவு கூட ஒரு கொஷினுக்கு இவ்வளோ தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு போடுறதுல தான் நீங்கள் வந்து மேக்ஸ் போடுறதுக்கு உங்களுக்கு டைம் ஒதுக்க முடியும். ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மேக்ஸ் வந்துட்டு உங்கள் டைம் கன்சம்ஷன் வந்து அதிகமாக எடுத்துக்கும். ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸ்க்கு தனியாக ஒரு 1/2 hour to 40 minutes ஒதுக்குனா தான் மட்டும்தான் உங்களுக்கு 25க்கு 20 ஆச்சும் அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா டைம் எடுத்துக்கிறதா தான் எல்லாமே கொடுப்பாங்க. 25ல் என்ன ஒரு 7 கொஷின்ஸ் ஈஸியாக கேட்க வாய்ப்பு இருக்குது, ஒரு 10 கொஷின்ஸ் மாடரேட்டாக கேட்க வாய்ப்பு இருக்குது, மிச்சம் இருக்க 8 கொஷின்ஸுமே டஃப்பாக தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டஃப் நான் எப்படி சொல்கிறேன்னா டைம் கன்சியூம் பண்ணுறது தான் நான் சொல்கிறேன். அதுலேயே வந்து ரீசனிங்லாம் ஒரு 10 கொஷின்ஸ் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆப்டிடியூட் 15 கேட்பேன், ரீசனிங் வந்து 10 கேட்பேன். அந்த ரீசனிங் 10மே மோஸ்ட்லி வந்துட்டு ஓரளவுக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஷின்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் குரூப் 1ங்கிறதுனால. ஸோ வந்துட்டு இதுதான் வந்து குரூப் 1க்கான இன்னைக்கு நியூவாக விட்ட சிலபஸ்ஸு. எல்லாருக்கும் வந்து இது ரொம்ப புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுலேருந்து வேறு ஏதாச்சும் டவுட்னா கூட வந்து கேளுங்க. யூனிட் 8 எங்கே படிக்கிறதுன்னு மட்டும் என்கிட்ட கேட்டுறாதீங்க. ஏன்னா வந்துட்டு அது குரூப் 1ல் எப்படி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு யாராலையுமே மீன்ஸ் நீங்கள் எந்த அகாடமி படித்தாலும் சரி, இல்லை நீங்கள் தேடி படித்தாலும் சரி, அவங்க எங்கேருந்து கேட்பாங்கன்னு அது வந்துட்டு கொஷின் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்களுக்கு இது எங்கே கிடச்சிதுன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்துட்டு யூனிட் 8 வந்து ஓரளவுக்கு நம்ம படிக்கிறதே படிக்கலாம். நிறைய யூடியூப் சேனல்ஸாக வந்து AMTN வந்து யூனிட் 8க்கு பாருங்கள், ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு நாலேஜ் கெயின் ஆன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் யூனிட் 8 வந்து அந்த சாமி கீழே தான், அவர் தான் எல்லாம் பார்த்துக்கணும். ஸோ வந்துட்டு குரூப் 1 சிலபஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி டீகோட் பண்ணியாச்சு. யாருக்காச்சும் ஏதாவது டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக உங்கள் TNPSC படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டாடா, see you for more.